Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பேர் அன்புள்ள எதிரி. ஏர்போர்ட் கஸ்டம்ஸ். நேரம் அதிகாலை 5 மணி. சிங்கப்பூரில் இருந்து வரப்போகும் ஃப்ளைட்டை எதிர்பார்த்து கண்ணாடி கேபினுக்குள் காத்திருந்த கஸ்டம்ஸ் சீஃப் ஆஃபீஸர் ரத்ன சபாபதி கொட்டாவி விடுவதற்காக வாயை திறந்த வினாடி பரந்த மேஜையின் மேல் நிறமாய் உட்கார்ந்திருந்த டெலிஃபோன்களில் ஒன்று திடுமென்று விழித்து கொண்டு கத்தியது. ஏர்போர்ட் கஸ்டம்ஸ். எஸ், உங்களுக்கு ஒரு தகவல். இன்னைக்கு விடியற்காலையில் வர்ற சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் குந்தவை என்கிற ஒரு பெண் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒயிட் ரெயின்போ எனப்படும் அபூர்வ வகை வைரக்கல் ஒன்றை கடத்திட்டு வரப்போறா. சீஃப் ஆஃபீஸர் ரத்ன சபாபதி நிமிர்ந்து உட்கார்ந்தார். இந்த பொண்ணோட பேர் என்னன்னு சொன்னீங்க? குந்தவை சார். நீங்கள் யார்? எங்கிருந்து பேசுகிறீங்க? மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட்டு விட ரத்ன சபாபதி ரிசீவரை வேகமாக சாத்தி விட்டு குரல் கொடுத்தார். ஜோசப். அடுத்த கேபின் உட்கார்ந்து கம்ப்யூட்டர் பார்த்து கொண்டு இந்த கஸ்டம்ஸ் உதவி அதிகாரி ஓடி வந்தார். சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகிற சிங்கப்பூர் ஃப்ளைட்டின் ட்ரிப் ஷீட்டில் குந்தவைங்கிற பேர் இருக்கா பாருங்கள். ஜோசப் உள்ளே போய் கையில் கற்றை காதிகளோடு திரும்பி வந்து புரட்டி பார்த்து விட்டு சொன்னார். இருக்கு சார். வயசு 23. பி அலர்ட். பாட்டியை மடக்கணும். ரத்ன சபாபதி எழுந்து தன் வழுக்கை தலைக்கு தொப்பியை கொடுத்தார். சரியா 15 நிமிஷம். சிங்கப்பூரிலிருந்து வந்த அந்த விமானம் ரன்வேயில் கால் பதித்து ஓய்வு எடுத்து கொண்டிருக்க பயணிகள் ஸ்டெப்ஸில் இறங்கி ஏர்போர்ட் லவுஞ்சுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். சொற்ப பயணிகள் தான். ரத்ன சபாபியும் ஜோசப்பும் லவுஞ்சில் ஒரு ஓரமாய் நின்று பெண் பயணிகளை மட்டும் ஸ்கேன் பார்வை பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசி அந்த இளம் பெண் லேசாய் த்ரிஷாவை ஞாபகப்படுத்தினாள். கருப்பு நிற சுடிதாரில் சூரியகாந்தி பூக்கள். துப்பட்டா தன் டியூட்டியை பார்க்க மறந்து போய் அவளுடைய கழுத்துக்கு பின்பக்கம் தொங்கியது. ஜோசப் கிசுகிசார். சார், அநேகமாக குந்தவைவை தான். என்னுடைய கணிப்பும் அதுதான் சொன்ன ரத்ன சபாபதி அவளை நோக்கி போய் லவுஞ்சின் ஆரம்பத்திலேயே மறைத்தார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்கள் மிஸ் குந்தவை? ஆமாம். வி ஆர் கஸ்டம்ஸ் பீப்புள். உங்களை கொஞ்சம் சோதனை போட வேண்டியிருக்கு. செல்லுக்கு போகலாம், வாங்க. வரீங்களா? அவளுடைய அழகிய விழிகளில் கலவரம். கஸ்டம் செல்லுக்குள் நுழைந்தார்கள். குந்தவை இறுகிய முகத்தோடு உட்கார்ந்திருக்க ரத்ன சபாபதி அவளை பார்த்து புன்னகைத்தார். நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். அந்த ஒயிட் ரெயின்போ வைரத்தை உன் உடம்புல எந்த இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கேன்? குந்தவையின் விழிகள் விரிந்தன. என்னது வைரமா? இந்த பாரு, இந்த அப்பாவித்தனமான ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் எங்கிட்ட காட்டாத. உன்னோட இடது கன்னத்தில் எதையோ அடக்கி வச்சுருக்கியே, அது என்ன? சுவிங்கம் சார். அதை இந்த பிளாஸ்டிக் தட்டில் துப்பு. அவள் மௌனமாய் நின்றாள். அவளுக்கு பக்கத்தில் நின்றிருந்த ஜோசப் உருமினார். துப்பு. சாரி சார் என்று சொன்னவள் வினாடிக்கும் குறைவான நேரத்தில் தன் கடைவாயில் இருந்ததை எச்சில் கூட்டி அவசரமாக விழுங்கினாள். ஜோசப் ஆவேசமாய் குந்தவையின் கழுத்தை பிடித்தார். நீ வைரத்தை விழுங்கிட்டா உன்னை சும்மா விட்டுருவோமா? அந்த வைரத்தை எப்படி வெளியெடுக்கிறதுங்கிற வித்தையும் எங்களுக்கு தெரியும். கற்பகவல்லி, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. பக்கத்து கேபினில் இருந்த அந்த பெண் அதிகாரி வெளிப்பட்டாள். என்ன சார்? கடத்தி வந்த வைரத்தை விழுங்கிட்டா 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம். இவ்வளவு கஸ்டடியில் எடுத்துக்கோ. சரியாக 30 நிமிஷம் டைம். வைரம் வெளியே வரணும். எஸ் சார் என்று கற்பகவல்லி ரத்ன சபாபதியிடம் புரிந்தாள். சார், இவருடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணி பார்த்ததில் போலி பாஸ்போர்ட்டுன்னு தெரிஞ்சுது. 100 நிசாங்கிற ஒரு பெண்ணோட ஃபோட்டோவை கிழித்து எடுத்துகிட்டு இவள் ஃபோட்டோவை ஒட்டி வச்சுருக்கா சார். ரத்ன சபாபதி கோபம் தலைக்கேற குந்தவை பார்த்தார். இதை பாரு, இனிமேல் நீ எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி தப்பிக்க முடியாது. இந்த ஒயிட் ரெயின்போ வைரக்கடத்தலுக்கு பின்னாடி இருக்கிற பிக் ஷாட்ஸ் யாருங்கிறத மாத்திரம் சொல்லிடு. உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி நாங்கள் பார்த்துக்கிறோம். குந்தவை இப்போது பயப்படாமல் நிமிர்ந்து ரத்ன சபாபதியை ஏறிட்டாள். சாரி சார், அவங்கள நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ஏர்போர்ட் போலீஸ்கிட்ட உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணி 10 நிமிஷத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா உண்மைகளும் வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அது முடியாது சார். குந்தவை புன்னகைத்து. ஏன் முடியாது? அது வரைக்கும் நான் உயிரோடு இருந்தால் தானே சொன்ன குந்தவை சட்டென்று தன் கழுத்து செயினில் இருந்து டாலர் போன்ற ஒரு குப்பி பகுதியை பற்களால் கடித்து அதிலிருந்து திரவத்தை வினாடிக்கும் குறைவான நேரத்தில் விழுங்கினால் அப்படியே மண்டியிட்டு உட்கார்ந்தாள். சரியாய் 1 நிமிஷம் குந்தவையின் உடல் இயக்கம் நின்று கண்கள் நிலைத்தது. பெசன் நகரின் மையத்தில் இருக்கும் ஒரு பங்களா. காலை 7 மணி. பங்களாவின் முன்பக்கம் இருந்த லானில் கேன்வாஸ் ஷூக்களோடு நடைபோட்டுக் கொண்டிருந்தார் லால் குப்தா. 50 வயது, வடநாட்டு சிவப்பு. காம்பவுண்ட் கேட் அருகே பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே ஓடி வந்தார் புருஷோத்தம். உடம்பு முழுக்க தீப்பற்றி கொண்ட பதற்றம். சார் கத்திக்கொண்டே லால் குப்தாவுக்கு முன்பாய் வந்து நின்றான். நடைபோட்டு கொண்டிருந்தவர் நின்றார். என்ன சார்? குந்தவையோட உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக ஜிஹெச் கொண்டு வந்துட்டாங்க. புருஷோத்தம், நீ சொன்னது லேட் நியூஸு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குந்தவை மின்ட் ரோட்டில் இருக்கிற ஒரு டெலிஃபோன் பூத்துலேருந்து ஃபோன் பண்ணா.
நீ போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வந்துடு. புருஷோத்தம் திடுக்கிட்டார். சார், நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அவள் செத்து போகல. ஏர்போர்ட்டில் சாப்பிட்டது உடம்பை ஹைபர்னேஷன் பண்ணும் மருந்து. ஹைபர்னேஷனா? ஆமாம், உடம்போட இயக்கங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறைக்கு ஹைபர்னேஷன் பேர். இந்த மருந்தை யார் சாப்பிட்டாலும் சரி, உடலின் இயக்கம் 90% தற்காலிகமாக நின்றோம். 10% இயக்கம் மட்டும் இருக்கும். அந்த இயக்கம் டாக்டர்களுக்கும் பிடிபடாது. 2 மணி நேரம் கழித்து முதலில் மூளை விழிச்சுக்கொள்ள செயல்படும். இந்த ஹைபர்னேஷன் இன்னும் இந்தியாவுக்கு வரல. ஸோ இங்கே இருக்கிற டாக்டர்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. புருஷோத்தம் மலர்ந்தான். கிரேட் சார், பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை. மின்ட் ரோட்டில் ஹிமாலயா ஹோட்டலுக்கு பக்கத்தில் உள்ள சாஹிப் தெரு பப்ளிக் டெலிஃபோனில் பூத்துக்குள்ளே குந்தவை காத்துட்ருக்கா. போய் பிக்கப் பண்ணிக்கோ. இங்கேருந்து நேராக டாக்டர் சர்வேஸ்வரன் வீட்டுக்கு போயிட. நானும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுறேன். டாக்டர் சர்வேஸ்வரன் உடனடியாக குந்தவையோட வயிற்றை ஆப்ரேட் பண்ணி அவர் விழுங்கின ஒயிட் ரெயின்போ வைரக்கல்லை எடுத்துருவார். டாக்டர் வீட்டிலேயே குந்தவை ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்ட பிறகு 2 மாதத்துக்கு மும்பை போயிட்டோம். சரியா 10 நிமிஷம். புருஷோத்தம் மின்ட் ரோடில் சாஹிப் தெருவில் இருந்த டெலிஃபோன் பூத்துக்கு முன்பாய் பைக்கை நிறுத்த பூத்துக்குள் ஒளிந்திருந்த குந்தவை வேகமாக வெளிப்பட்டு பைக்கில் தொற்றிக்கொண்டாள். புருஷோத்தம், சீக்கிரம் டாக்டர் சர்வேஸ்வரன் வீட்டுக்கு பைக்கை விரட்டி கொண்டு புருஷோத்தம் கேட்டான். ஏன் குந்தவை, விழுங்கின வயிற்று ஏதாவது இம்சப்படுதா? அவள் சிரித்தாள். ஜீரண நீர்களால் அரிக்க முடியாத ஒரு கேப்சியூல் வச்சல்லவா. ஒயிட் ரெயின்போ டைமண்டை விழுங்கி இருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே டாக்டர் சர்வேஸ்வரன் வயிற்றை சின்னதாக ஆப்ரேட் பண்ணி அதை வெளியெடுத்துருவார். இந்த ஒயிட் ரெயின்போ 20 கேரட் வைரத்தை நான் வெற்றிகரமாக கடத்திட்டு வந்ததால் எனக்கு கிடைக்க போகிற கமிஷன் தொகை எவ்வளோ தெரியுமா புருஷோத்தம்? சொல்ல. 20 லட்சம். பைக் வேகமாய் போக்குவரத்து இல்லாத சாலைகளில் பயணித்து மரங்கள் அடர்ந்த பங்களா ஒன்றுக்குள் நுழைந்தது. குந்தவை அவனுடைய தோளை அழுத்தினான். புருஷோத்தம், என்னது? என்ன இது? டாக்டர் சர்வேஸ்வரன் பங்களா இல்லையே. எனக்கு தெரியாதா என்ன? பின்ன இது யாரோடது? போலீஸ் கமிஷனர் வீரராகவன் பங்களா. நான் போலீஸ்க்கு இன்ஃபார்மராக மாறி ஒரு வாரமாச்சு குந்தவை. இன்றைக்கி காலையில் ஏர்போர்ட் கஸ்டம்ஸ்க்கு ஃபோன் பண்ணதும் நான் தான். என்னோடய மனசாட்சிக்கு ரொம்ப நாளாகவே உடம்பு சரியில்லை. அதான் மாற வேண்டியதாகிடுச்சு. சாரி குந்தவை. முற்றும்.